வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மரக்கறிகள் எல்லாம் நல்லா அவிஞ்சு கொண்டு வந்து கொண்டிருக்குது. பாருங்க, இப்போ இறால் வச்சிருக்குது, அதே நேரத்தில் சமன் மீன் வச்சிருக்குது. வேறு செப்பரேட்டாக நாங்கள் அவிக்கிறோம். இறால், அடுத்த மீன் தலை, நண்டு, திருக்கை போன்றவற்றை நாங்கள் செப்பரேட்டாக அரைச்சி அதை நாங்கள் மீன் கூடுக்குள்ளே அந்த மரக்கறி வெந்து கொண்டிருக்கிறதுக்குள்ளே கடைசியாக போடுவோம். பிற்பாடு அந்த நண்டு நீங்கள் நண்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதையும் காட்டுங்க. நண்டு எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்க. அதை போல் கீரையை பாருங்க எப்படி இருக்கின்றது. கீரை எல்லாம் நல்லபடியாக துப்புரவாக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. இப்போ அதே நேரத்தில் செத்த மிளகாயம் எடுத்து அரைச்சி அந்த குழுக்குரிய முறை அதையும் சொல்லுங்கள். அந்த இது கடைசியாக ஒடியல் மாவை செத்தல் மிளகாய், மஞ்சள், 15 நிமிஷம் உப்புத்தூள், இப்போ சரியாக போய் பாருங்க. நண்டு போடப்படுது. போட்டு நீங்கள் அதையும் கொஞ்சம் அவிய விட்டு நீங்கள் அதாவது மீன் வகைகள், நண்டு, இறால் அவற்றை கடைசியாக போடணும், அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணணும். ஏனென்றால் இது மீன் வகைகள், நண்டு, இறால், கனவை போன்றவை 10 நிமிடம் காணும் அவிப்பதற்கு. பிலாக்குட்டை போன்றவை அவிப்பதற்கு 20 நிமிடம் 25 நிமிடம் செல்லும். என்றபடியாக இதை நாங்கள் பிரிம்பாக அவித்து அதை அதனுள் மரக்கறியினுள் கொட்டுவோம் சேர்ந்து. ஓகே, இன்னும் சற்று நேரத்தில் மிக்சத்தை இதற்குள்ள மிக்ஸ் பண்ணுறதை காட்டுவோம். இதுதான் உண்மையான யாழ்ப்பாணத்து கூழ். பல பேர் பல விதமாக செய்கின்றார்கள். ஆனால் பல இடங்களில் பாவக்காய் பாவிப்பதில்லை. ஆனால் நாங்கள் ஏழாலை என்றபடியால் பாவக்காய் பாவிக்கிறோம். நாங்கள் பாவக்காய் சாப்பிடும் பொழுது கூழோட மிகவும் சுவையாக இருக்கும். அது மற்ற உடம்புக்கு நல்ல போன்ற வருத்தங்களுக்கு பாவக்காய் மிகவும் நல்லது. தற்சமயம் ஒடியல் மாவை நான் தண்ணிக்குள்ளே ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 15 நிமிடம் ஊற வைக்கிறேன். ரெண்டா ஒடியல் மாவில் இருக்கிற அந்த கெப்பு தன்மையை எடுப்பதற்காக. ஓகே, கசப்பு தன்மை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வெளியில் ஊற்றணும். மேலே மிதக்கிற தண்ணியை ஊற்றி போட்டு திரும்ப அடியில் உள்ள அந்த மாவை நீங்கள் செய்திருக்கிற மரக்கறிகள் எல்லாத்துக்குள்ளேயும் மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, அதை பாருங்க எப்படி எடுத்து தற்சமயம் இந்த மரக்கறி இருக்கிற போடணும். நான் மரக்கறி கூழ் செய்கிறேன். மரக்கறியை ஒரு போட்டு செய்து அது கொஞ்சம் பேர் மரக்கறி தான் சாப்பிட்ற மரக்கறி கூழ். மிச்சம் நீங்கள் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணணும். அந்த மச்சன் சாப்பிட்றாக்கள் சீ ஃபுட் சாப்பிட்றாக்கள் அந்த மீன் வகைகள் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறது. இப்போ பாருங்க, மீன், இறால், நண்டு கொஞ்சம் நல்லா அவிஞ்சு வந்து கொண்டிருக்குது. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது போல் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்குது. இதுக்குள்ளே ஒடியல் மாவும் தனித்தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள கொஞ்சம் இனி கொஞ்சம் புளி விடணும். மற்றது கொஞ்சம் சாடை உப்பும் விடணும். கொஞ்சம் உப்பு புளி கூழுக்கும் மிக அவசியம். இப்போ நாங்கள் இப்போ மரக்கறி தனியாக அவையல் சாப்பிட்ற ஆக்களுக்கு இந்த மரக்கறி கூழ் எடுத்து வச்சுருக்குது. இனி இப்போ எல்லாம் இறால், நண்டு, மீன் எல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குது மரக்கறிக்குள்ள. பாருங்க அது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் காணாட்டு நீங்கள் ஒடியல் மாவும் உப்பு புளி எல்லாம் சேர்த்து திரும்ப இன்னொருக்கா விடலாம். நீங்கள் இப்போ எல்லாம் மீன் மரக்கறி கூட நாங்கள் மீன் எல்லாத்தையும் கொட்டிட்டோம். மீன், நண்டு, இறால், கனவா எல்லாத்தையும். இப்போ கனவா போடுறது இல்லை. கனவா கூழுக்கு போடுறது இல்லை. சொல்லுங்க. கனவா போடவில்லை. ரைட். கூழ் தயாராகிவிட்டது. இனி உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் பரிமாறி குடிப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு யாழ்ப்பாணத்து சுவையான கூழ்.
யாழ்ப்பாணத்து முறையில் தயாரிக்கப்பட்ட சீ ஃபுட் திறமான கூழ். இதுதான் உண்மையான வகை என்றும் ஆத்தென்டிக் ஜெஃப்னா கூழ். மெஜாரிட்டி ஆஃப் ஜப்னா பீப்புள் இதைத்தான் வந்து உண்மையான கூழாகவும் கூறுவார்கள். நீங்கள் உங்களோட வீட்டில் இதே மாதிரி ஒருக்கா செய்து பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக்கை தாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.